இங்கே பெண்டிங் சுதாட்டம்னு நடத்தல. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னக்கான கெஸிங் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி 865யும் ஒரு 388 வருவான்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்ட்ராங் நம்பர்னு 865 சொல்லியிருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 460ன்னு சொல்லி அடிச்சுட்டான். 65க்கு அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். பட் மூணாவது டைமில் பவரில் 0 வச்சுட்டா. மறுபடியும் அந்த கிராஸ் பேட்லாம் கரெக்டாக 0 வந்து 5 வந்து கரெக்டாக இருந்துச்சு. லாக் பண்ணேன். 65 ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன். பட் 60ன்னு சொல்லி கேம் முடிச்சுட்டான். சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று போயிடுவோம். நல்ல ரூட்டாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது காமன் பார்த்தீங்கன்னா AC 72, ஒரு நாள் விட்டு AC 72, ஒரு நாள் விட்டு ஒரு AC 72, அதுக்கு ஒரு மாதம் விட்டு ஒரு BC 75, அதுக்கு ஒரு AB 85, அதுக்கு ஒரு AC 95. ஃபஸ்ட்டு AC 72 காமனுக்கு சொல்கிற வர நான். AC 72க்கு காமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75, 85, ஒரு 95ன்னு ஒரு கேம் முடித்தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் AC 27ன்னு ஒரு பேட்டர்ன் 3 பேட்டர்ன் விளாண்டு வச்சுருப்பான் அவன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு AC 27, இங்கே ஒரு AC 27, இங்கே ஒரு AC 27. இதுதான் விஷயம் பண்ண போகிறேன். ஒரு மாதம் விட்டு இந்த இடத்துட்ட ஒரு 769 ஒரு கேம் அடிச்சிருக்கான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா AC 72க்கு அவன் எப்படி அடித்தானோ 85, 95, 75ன்னு அடித்தானோ. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AC 27க்கு அவன் 769ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் குறையுது. ஒரு ACயில் ஒரு 73, ஒரு ABயில் 73, ஒரு 37 கண்டிப்பாக அந்த கேம் வச்சு முடிக்கணும். ஒருவேளை கேப் நம்பர் போனான்னா ஒன்று 77 இருக்குது, ஒரு 8 இருக்குது. ஒன்று இப்படி தான் முடிக்கணும் அவன் கேம். அவன் எனக்கு ஆல் போலில் ஒரு 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 இல்லாமல் கேமே வராதுன்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெஸ்ஸிங்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 73ங்கிற நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரிசை எண்கள் 76, 79, ஒரு 73ங்கிறது ஒரு வரிசை எண்கள். அது 6, 9, 3ங்கிறது. அதனால் ஒரு 3 வச்சு லாக் பண்ணுறேன். 73ங்கிறது ஒரு ஆல் போர்டில் எந்த போர்டில் தான் நம்பரை உட்காரலாம். நம்ம அதை ஸ்ட்ராங்காக எடுப்போம். அந்த 73 எப்படி உட்கார வைப்பான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதம் ஒரு ABயில் ஒரு 67, ABயில் ஒரு 57, ஒரு 47, ஒரு 27. எல்லா 7 வச்சு அடிச்சிட்டான். ஒரு 67, ஒரு 57, ஒரு 47, ஒரு 27 அடிச்சிட்டான். கேப்பில் ஒரே ஒரு 37ன்னு ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது. 37 ஒரு நம்பர் குறையுது. அப்போ நம்ம எடுத்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ABயில் ஒரு 37 லாக் பண்ணுறேன். C-போர்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5, 0, அதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 0. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவானான்னு சொல்லி பார்ப்போம். 5, 0, 4. அப்போ 4, 5, 0ன்னு வைப்போமா. 5, 0, 4, 4, 5, 0. அப்போ 375ன்னு ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 300 AB 37, ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 375ன்னு வச்சு லாக் பண்ணுறேன். 375 ஸ்ட்ராங் நம்பரு. நான் ஆல் போலில் ஒரு 7 கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 7 இல்லாமல் கண்டிப்பாக கேம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டான பேட்டர்னாக முடித்தா கண்டிப்பாக முடிக்கணும். வேறு எதுவும் கெஸ்ஸிங் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். AC 27 தான் காமனாக அந்த கெஸ்ஸிங்கு. இந்த மாதம் AC ஒரு 73 அடிச்சிட்டான். போன மாதம் அடிக்கலை. AC 73, 76 குறையுது. கண்டிப்பாக அதை வச்சுட்டான். பாருங்களேன். AC 79, AB 79, AC 73, அதுக்கு ஒரு ABயில் ஒரு 76 அடிக்கணும். கரெக்டாக அடிச்சிட்டான். AB 76. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 76, 79, கண்டிப்பாக ஒரு 73 கண்டிப்பாக கேமில் வரும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ABயில் 37, 73ன்னு கொடுக்குறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 375ன்னு சொல்லி லாக் பண்ணுறோம். கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.